ஹலோ. இன்னைக்கு நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நேத்து எங்க விட்டோமோ கன்டின்யூ பண்ண போறோம். அதாவது ரூல்ஸ் ஃபார் ஃபில்லிங் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்டல்ஸ். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், போர் மாதிரி என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியும். ஆனா போன கிளாஸ்ல இன்னொன்னு பார்த்தோம். எலக்ட்ரானுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல அந்த ஒரு அணுல ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்குன்றத நம்ம 4 நம்பர் வச்சு கரெக்டா ஓரளவுக்கு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த 4 நம்பர் தான் வந்து ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எண். அதாவது இது என்ன ஆர்பிட்ல இருக்கு, அதாவது ஒரு நியூக்ளியஸை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்றத குறிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சம்மு போடுறப்போ இந்த எண்ன்றத நம்ம எந்த ஆர்பிட்ல இருக்குன்றதை யூஸ் பண்ணிப்போம். அதாவது எந்த எந்த ஆர்பிட்ல எத்தனாவது ஆர்பிட்ல இருக்குன்றதை குறிக்கிறதுக்கு இந்த எண்ணையை யூஸ் பண்ணிப்போம். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? எல். எல்லுங்கிறது ஒரு இன்னொரு குவாண்டம் நம்பர். இத வச்சு அது என்ன சப்ஷெல்ல இருக்கு. அதாவது எஸ் சப்ஷெல்லா, பி சப்ஷெல்லா, டி சப்ஷெல்லா, எஃப் சப்ஷெல்லான்றது நம்ம இந்த 2வது குவாண்டம் நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். நம்ம இதுவே பார்த்தோம். ஒரு சப்ஷெல்னு நம்ம சொல்ற இந்த எஸ், பி, டி, எஃப்ன்றதுக்குள்ளேயே ம மது வெவ்வேறு நம்பர்ல ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஆர்பிட்டலால 2 எலக்ட்ரான் தான் வச்சுக்க முடியும். அதே மாதிரி Pல வந்துட்டு பி சப்ஷெல்ல 3 ஆர்பிட்டல் இருக்கு. பிஎக்ஸ், பிஒய், பிசெட்ன்னு. டி சப்ஷெல்ல 5 ஆர்பிட்டல் இருக்கு. அதே மாதிரி எஃப் சப்ஷெல்ல 7 ஆர்பிட்டல் இருக்கு. அது வந்து நம்ம இந்த 3 ஆர்பிட்டல்ல இல்ல இந்த 5 ஆர்பிட்டல்ல இல்ல இந்த 7 ஆர்பிட்டல்ல என்ன ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்குன்றத குறிக்கிறதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேரு இந்த எல்லுக்கு பேரு அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அப்புறம் இந்த எம்முக்கு பேரு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அடுத்து இன்னொன்னு கடைசியா என்ன பார்த்தோம்? எஸ், அதாவது ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த 4 நம்பர் வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல எங்க இருக்குன்றத ஒரு குத்துமதிப்பா நம்ம அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அது உறுதியா நம்மளால சொல்ல முடியும். எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு நம்மளால இங்கதான் இருக்குன்னு நம்மளால ஒரு இடத்த சொல்ல முடியாது. அதுதான் ஹைசன்பெர்கோடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபல். அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க இருக்குன்னு நம்ம கரெக்டா சொல்லிட்டோம்னா, அது என்ன வேகத்துல போகுது அத நம்மளால சொல்ல முடியாது. அதே ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போகுது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா, அது எங்க இருக்குன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது. அதனால நம்ம இந்த 4 நம்பர் வச்சு குத்துமதிப்பா நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி. இப்போ இந்த 4 நம்பர் நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னால இத வந்துட்டு போர் மாதிரி ஃபாலோ பண்ற ஆட்டம்ஸ்ல அணுகல்ல என்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கார்பன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கார்பன்ல பாத்தீங்கன்னா 12 கேட்டையான் அதாவது 12 எலக்ட்ரான் இருக்கு. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு அட்ரஸ யூஸ் பண்ணி, அந்த குவாண்டம் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நம்ம அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்றத நம்ம சரியா சொல்ல முடியும். ஓகே. எப்படின்னா, இப்போ ஒரு ஓகே. அத நம்ம எப்படி சொல்லுவோன்றதுக்கு பேர் தான் ஆஃப்-பவ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அத நம்ம எப்படி எலக்ட்ரான் அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு பேரு ஒரு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரூலுக்கு பேரு ஆஃப்-பவ் பிரின்சிபல். என்னன்னா, electrons are filled in various orbitals in their order of increasing energy, starting with orbital of lowest energy. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆர்பிட்டலுக்கும் அதாவது எஸ், பி, டி, எஃப் அது அப்புறம் மொத n is equal to 1 அதாவது ஆர்பிட்ல இருக்கிற ஒரு எஸ்ஸுக்கும் அதாவது 1 எஸ்ஸுக்கும் 2வது ஆர்பிட்டல் இருக்கிற எஸ் 2 எஸ்க்கும் 2வது ஆர்பிட்டல்ல இருக்கிற பி அதாவது 2p சப்ஷெல்க்கும் வேற வேற ஆற்றல் இருக்கும். அதனால ஒரு எலக்ட்ரான் ஏதோ ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள போகுது. இந்த ஆர்பிட்டலோ சப்ஷெல்லோன்றது இந்த எஸ்ஓபியை தான் குறிக்கிறது. ஏதோ ஒரு ஆர்பிட்டலுக்குள்ள போகுது அப்படின்னா, எந்த ஆர்பிட்டலுக்கு இருக்கிறதுலே கம்மியான எனர்ஜி இருக்கோ
அப்புறம் எந்த ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் போறதுக்கு இடம் இருக்கோ அதை செக் பண்ணிட்டு அங்கதான் போகும். ஸோ நம்ம ஒரு எனர்ஜி ஆர்டர் நம்ம ஃபில் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் 1s இருக்கும். அதான் இருக்கிறதுலே பக்கம். நம்ம என்ன சொன்னோம், ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த அணுவோடைய நியூக்ளியஸை விட்டு தள்ளி போகும்போது, அதாவது அந்த அணுவோட கருவை விட்டு வெளியே தள்ளி போகும்போது அதோடைய எனர்ஜி அதிகரிக்கும்னு நம்ம சொன்னோம். அதனால அந்த கருவுக்கிட்ட எது ரொம்ப பக்கத்துல இருக்கோ அங்கதான் வந்து எலக்ட்ரானோட எனர்ஜி இருக்கிறதே கம்மியா இருக்கும். அதனால 1sக்கு தான் இருக்கிறதே கம்மியான எனர்ஜி. அடுத்து பாத்தீங்கன்னா 2s. அதே மாதிரி அடுத்த ஆர்டர் பாத்தீங்கன்னா 2p. ஏன்னா இது எல்லாமே செகண்ட்ல இருக்கு. எஸ்ஸை விட பிக்கு அதிக எனர்ஜி. சரி, இதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம சொல்றோம் 3s இருக்குன்னு சொல்றோம். அடுத்து 3p இருக்குன்னு சொல்றோம். நம்ம என்ன பார்த்தோம், இது ஃபர்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு, அதாவது என்னோட வேல்யூ 1 இருந்ததுன்னா அதுல ஒரே ஒரு சப்ஷெல் தான் பாசிபிள் இருக்கு. அதாவது ஒரே ஒரு சப்ஷெல்ல இருக்க முடியும். அதாவது எஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அடுத்து n2 ஆனதுக்கு அப்புறம் 2 சப்ஷெல் இருக்க முடியும். அந்த 2 சப்ஷெல் என்னது, எஸ்ஸும் பி. அதே n 3 ஆயிடுச்சு, அதாவது மூணாவது ஆர்பிட், அதாவது மூணாவது வட்டத்தை நோக்கி நம்ம போனோம்னா 3 சப்ஷெல் இருக்க வாய்ப்பு இருக்கு. எஸ், பி, டி. இப்போ நம்ம போட்ட வரிசையில பாத்தீங்கன்னா 3s இருக்கு, 3p இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும், 3D வரும்ன்றது நம்ம நிறைய பேருக்கு தோணும், எனக்கும் தோணுச்சு. ஆனா 3D வராது. 4s, அடுத்தது 4வது ஆர்பிட்டோடைய எஸ் ஆர்பிட்டல் வந்துடும். இது ஏன் நம்ம ஏன் இங்க 3D வந்து 4sக்கு அடுத்து வரும். நம்ம ஏன் 3D 4sக்கு அடுத்து போடுறோம்? அதுதான் வந்து ஏன்னு ஆஃப் பா பிரின்சிபல் சொல்லுது. ஆஃப் பா பிரின்சிபல் என்ன சொல்லுது, என்ன இன்க்ரீசிங் எனர்ஜில போடணும். அதாவது அந்த வரிசையில இருக்கிறதே கம்மியான ஆற்றல் இருக்க ஆர்பிட்டல் தான் முதல்ல ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக அதோடைய ஆற்றல் அதிகமாயிட்டே போகணும். அது எப்படி, எவ்வளவு எனர்ஜி எதுக்கு இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, அதோடைய n வேல்யூ, இந்த 1sல இருக்கிற இந்த n, அதாவது எல்லா சப்ஷெல்லுமே வந்துட்டு n, நேம் ஆஃப் சப்ஷெல், அப்புறம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மேல போடும். இப்போ L மேல வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு ஃபில் பண்ணுவோம் நம்ம. அதாவது எஸ் சப்ஷெல்ல ஒரு ஆர்பிட்டல் இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதனால அதுல 2 எலக்ட்ரான் இருக்கும். பி சப்ஷெல்ல 3 ஆர்பிட்டல் இருக்கு, அதனால 3 × 2 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப நான் எழுதுறப்ப எப்படி எழுதுவேன்னா, s2, அப்புறம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் 2s எடுக்கிறேன்னா 2s2, p எடுக்கிறேன்னா 2p6, இந்த மாதிரி நான் எழுதுவேன். இது வந்து ஒரு பி சப்ஷெல்ல 2வது பி சப்ஷெல்ல 6 எலக்ட்ரான் இருக்குன்றத நான் இப்படி குறிப்பேன். ஓகே, சோ என்னன்னா, இப்போ இந்த முன்னாடி இருக்கிற இந்த நம்பரும் இந்த சப்ஷெலுக்கு கரஸ்பாண்ட் பண்ற அந்த எல் வேல்யூ நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், n பிளஸ் எல். இந்த n பிளஸ் எல்லோட வேல்யூ எதுக்கு கம்மியா இருக்கோ அதுலதான் எலக்ட்ரான் முதல்ல போய் நிரம்பும். அது இங்க பாருங்க, இது வேலை செய்யறா பார்ப்போம். என்னோட வேல்யூ இங்க 1, எஸோட வேல்யூ 0. ஸோ இதோட n பிளஸ் எல் வேல்யூ நம்ம கொஞ்சம் தனி பேஜ் எழுதுவோம். 1s நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், n பிளஸ் எல் வேல்யூ இங்க எழுதுவோம். ரைட்டா, இதை n வேல்யூ எல் வேல்யூ தனித்தனியா எழுதி போடுவோம். என்னோட வேல்யூ இருக்கு, எல்லோட வேல்யூ இருக்கு, n பிளஸ் எல்லோட வேல்யூ இருக்கு. ஓகே, ஸோ 1s ஓட வேல்யூல n வந்து 1, s 0, n பிளஸ் எல் 1. 2s எடுத்தோம்னா 2, 0, 2 பிளஸ் 0, 2. அதே இப்போ நான் 2p எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2, எல்லோட வேல்யூ 1, ஏன்னா p சப்ஷெல் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து 2 பிளஸ் 1, 3. அதே இப்போ நான் போக நான் வந்து 4sக்கும் 3Dக்கும் நான் போனேன்னு வச்சுக்கோங்க, 4sல n4, s 0 ஆட் பண்ணா 4. ஆனா 3Dல என்னோட வேல்யூ 3, டியோட சப்ஷெல் வேல்யூ 2. ஏன் பாருங்க, s வந்து 0, p வந்து 1, d வந்து 2. இப்போ ஆட் பண்ணா 5. 5ஓட வேல்யூ 4ஓட அதிகம்ல, அதனாலதான் எலக்ட்ரான் முதல்ல 4sக்கு வருது. சரி, இப்போ நான் ஒவ்வொரு வாட்டி இதை நான் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணுமா, எப்படி எது முதல்ல வருதுன்னு நான் அதாவது ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கான்றதான் அதுதான் வந்து இப்போ இந்த டயக்ராம். இதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் 1, அதாவது முதல்ல 1s, அடுத்து 2s, 2p, 3s, 3p, 3d, 4s, 4p, 4d, 4f, அடுத்து 5s, 5p, 5d, 5. அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடும். 6s, 6p,
6d, அதுக்கப்புறம் 7s 7p, அப்புறம் 8s ஒன்று இருக்கும். ஆனால் நீங்க இடம் இல்லை வரைகிறதுக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1sக்கு போவோம், 2sக்கு போவோம், 2p, அதுக்கப்புறம் 3s, அதுக்கப்புறம் நடுவில் கேப்ல போயிட்டு 3p 4s, அப்புறம் நடுவில் இருக்கிற கேப்ல போயிட்டு 3d, அதுக்கப்புறம் 4p 5s, நடுவில் இருக்கிற கேப்ல போயிட்டு 4d 5. இந்த மாதிரி நம்ம ஒன்னா ஃபில் பண்ணிட்டே போனோம். அது அவங்க இந்த டயக்ராம்ல கொஞ்சம் கிளியரா காமிச்சிருப்பாங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் 1sல இருந்து நடுவில் ஒரு கேப்ல போயிட்டு 2sக்கு போயிட்டு ஒரு கேப்ல போயிட்டு 2pல போயிட்டு 3s. நம்ம நடுவில் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம். சப்போஸ் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்றோன்றப்போ நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ரைட் சைடு ஓரத்துலயோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி நம்ம எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம நம்ம இது சொல்றோம்ல, இப்போ இதே லாஜிக் படி நான் வந்து சப்போஸ் நான் கார்பன் ஃபில் பண்றேன்னு வச்சுக்கோங்க. கார்பனோட அட்டாமிக் நம்பர் 12, அதாவது அதுல 12 எலக்ட்ரான் இருக்கு. ஃபில் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நான் இது சைட்ல வரைஞ்சிக்கிறேன். 1s 2s 2p 3s 3p. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றது தான், எல்லாவற்றையும் வரைஞ்சே ஆகணும்லாம் கிடையாது. நம்ம பழக பழக இது நம்ம மனசு நம்ம தலைக்குள்ளேயே போட்டுட்டு நம்ம இதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 1s பிராக்கெட்ல போயிட்டு 2s, அப்புறம் போயிட்டு 2s 3p 2p 3s. இது அதுக்கப்புறம் இது போவோம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்குள்ளே நிரம்ப முடியுதான்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 1sல 2 எலக்ட்ரான், ஸோ மிச்சம் என்கிட்ட 10 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 2s இருக்கு. 2sல இன்னும் 2 எலக்ட்ரான் போட்டோம். ஓகே, என்கிட்ட இன்னும் 8 எலக்ட்ரான் மிச்சம் இருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? 2sக்கு அப்புறம் பிராக்கெட்ல பின்னாடி போயிட்டு 2p வந்திருக்கு. 2p இதுல என்னால 6 என்கிட்ட 8 இருக்கு. ஸோ நான் 6 நிரப்புறேங்க. 6 நிரப்பிட்டேன்னா இது போக என்கிட்ட இன்னும் மிச்சம் 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நான் இங்க 2p முடிச்சிட்டேன். அடுத்து நான் 3sக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ 3sக்கு முன்னாடி நான் இங்க மிச்சம் இருக்க 2 எலக்ட்ரானை போட்டுருவேன். ஓகே, ஸோ கார்பன் வந்து இந்த இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றோம் பாருங்க. எலக்ட்ரானோட அட்ரஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு லைனா எழுதுறோம் பாருங்க. இதுக்கு பேரு தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எங்கேயாவது ஒரு இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஏதோ ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு தனிமம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகே, இப்போ கார்பனுக்கு நான் எழுதுறதா 1s2 2s2 2p6 3s2. ஓகே, இப்போ அடுத்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ எப்படி நம்ம வந்து இதுல வந்துட்டு நம்ம ஒரு ஆர்பிட்டலுக்கு எனர்ஜி எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அதாவது அது ஒரு ஆர்பிட்டல் ஆர்பிட்டல் போகணும்னா அதோட n+l தானே ஆட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் சொன்னா கிடையாது. ஹைட்ரஜனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, ஒரே அதாவது ஒரே பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது n வேல்யூ எதுக்கெல்லாம் சேமா இருக்கோ அது எல்லா சப்ஷனுக்கும் எல்லா ஆர்பிட்டலுக்கும் ஒரே எனர்ஜி தான். அதாவது ஒரு எலக்ட்ரான் முதல்ல 1sல இருந்து சப்போஸ் நான் அதை எடுத்து ஒரு 2s ஒரு செகண்ட் சப்ஷெல், ஏதாவது செகண்ட் ஆர்பிட்ல இருக்கிற ஏதோ ஒரு சப்ஷெலுக்கு நான் அனுப்பி விடணும்னு நினைச்சேன்னா, நான் 2s அதை நான் விட்டேன்னா அது 2sக்கும் போகலாம், இல்ல 2pக்கும் போகலாம். அதே நான் வேற ஒரு எலமெண்ட்டுக்கு போட்டேன்னா முதல்ல 2s ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 2p போகும். இது வந்து அப்படி கிடையாது. இப்ப நான் தூக்கி நான் டைரக்டா 3ல விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொன்னோம்? மத்த எலமெண்ட்டுக்கெல்லாம் 3p முடிஞ்சிட்டு 4s முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3d வரும்னு சொன்னோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க வந்து 3p போலாம், அடுத்து டைரக்டா 3dயே கூட ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா இங்க மாதிரி 3ன்ற அந்த ஆர்பிட்ல இருக்கிற எல்லா சப்ஷெலுக்குமே ஒரே அளவு ஆற்றல் தான் இருக்கும். சரி, ரைட். ஓகே, இப்போ நம்ம போன கிளாஸ்ல வந்து பிரீஃபா இதை பத்தி நம்ம சொன்னோம். என்னன்னா, ஒரு சப்போஸ் ஒரு டி சப்ஷெல் எடுத்துப்போமே. டில வந்து நம்ம 5 ஆர்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படின்னா அதுல 5 into 2 10 எலக்ட்ரான்ஸ் நம்மளால நிரப்ப முடியும். சரி, நம்ம எப்படி நிரப்புவோம்? ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5ன்னு ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம ஃபில் பண்ணணும். இது வந்து இந்த மாதிரி ஃபில் பண்றதுக்கான ரூல் பேரு தான் ஹன்ஸ் ரூல். அது பேரு மேக்சிமம் மல்டிப்ளிசிட்டி. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எலக்ட்ரான்ஸ் நெவர் பேர் அப் until each orbital of given subshell contains one electron or is singly occupied. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து அதாவது இப்போ ஒரு இதுல நம்ம ஃபில் பண்றோம்னா, ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ண போறேன்னா உடனே இப்படி போயிடாது. அது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட்
மத்த எல்லாத்துலயுமே வந்துட்டு சிங்கிளா ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு பார்க்கும். சப்போஸ் அப்படி இருந்தா மட்டும்தான், அதாவது இதுல பாத்தீங்கன்னா எல்லா எல்லா ஆர்பிட்டல்லையுமே ஒரு எலக்ட்ரான் தனியா இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தா மட்டும்தான் ஏதோ ஒரு ஆர்பிட்டல்ல போயிட்டு அது பேர் பண்ணிக்கும். அதாவது அதோட ஸ்பின் வந்து ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரானோட ஸ்பின்னுக்கு ஆப்போசிட்டா போயிட்டு அட்டாச் ஆயிக்கும். இதுக்கு பேரு தான் ஹன்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. இது எங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில எலமெண்ட் இருக்கு. இதை நம்ம போக போக இதெல்லாம் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 24 எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன இதெல்லாம் 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2 ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து 3d வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இங்க போற 4, 10, 12, 18, 20 மிச்சம் 4 எலக்ட்ரான் இருக்கா? இந்த 4 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ணலாம்? 3d 4 அப்படியே போட்டோம் வச்சுக்கோங்களேன். ஓகே, எலக்ட்ரான் ஃபில் பண்ண சொன்னா அது தப்பு. ஏன்னா இந்த டி சப்ஷன்ல 4 இருக்கா? 1, 2, 3, 4 இருக்கு. நம்ம இது ஏன் இப்படி ஃபில் ஆகுது? அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது முதல்ல ஏன் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஃபில் ஆகுது அப்படின்னா, அவர் இதுவும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஃபில் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் வந்து கொஞ்சம் குறையும். அதாவது அந்த எலக்ட்ரானோட அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய மாற்றம் வந்து வராது. எல்லாமே வந்து அதாவது எப்படி சொல்றது? அமைதியா போயிடும் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் அரேஞ்ச் பண்ற அந்த விதம் அமைதியா போயிடும். அதனால இங்க 4 இருக்குல்ல, இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் எங்க இருந்தாவது வந்தா இது அந்த ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட், அமைதியான ஸ்டேட்டுக்கு போயிடும்ல. அதனால என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4s இருந்து ஒரு எலக்ட்ரானை தூக்கி இது வாங்கி வச்சுக்கும். அதனால என்ன ஆகும், இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து காணா போய் இங்க இப்படி அரேஞ்ச் ஆகும். அதனால கான்ஃபிகரேஷன் வந்து 4s1 3d5 இந்த மாதிரி ஆயிடும். இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். ஜேஇக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் இது. நம்ம எலக்ட்ரான்ஸ் எப்படி வெவ்வேறு ஆர்பிட்ல, அதாவது வெவ்வேறு ஷெல்ல, அப்புறம் வேற வேற சப்ஷெல், அதாவது எஸ்பிடிஎஃப்ல, அப்புறம் ஆர்பிட்டல்ஸ், அது உள்ள இருக்கிற ஒரு ஆர்பிட்டல் எப்படி அரேஞ்ச் பண்றோமோ அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம என்எல்எக்ஸ்ன்னு எழுதுவோம். நம்ம என்னங்கிறது பார்த்துட்டோம். அது என்ன ஷெல்லு, அதாவது ஆர்பிட்ல இருந்தா N1, 2 ஆர்பிட்னா 2. அடுத்து எல்லுங்கிறது என்ன சப்ஷெல், L0 வந்தா எஸ், அடுத்து பி டி எஃப்ன்னு இருக்கும். அடுத்து எக்ஸ்ங்கிறது எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, எஸ்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. அதாவது சப்போஸ் ஒரு பி ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருந்தா, சப்போஸ் ரெண்டாவது ஆர்பிட்டோட பி சப்ஷெல்லா இருந்தா 2p மேல 2ன்னு எழுதுவோம். ஓகே, ரைட்டா? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டல். அதே இப்போ ஏதோ ஒரு ஈக்குவலன்ட், ஓகே, இந்த ஈக்குவலன்ட் ஆர்பிட்டல் பாத்துறோம். இப்போ நம்ம டில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டி சப்ஷெல் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா இதுல 5 ஆர்பிட்டல் இருக்கு. 5 ஆர்பிட்டல் இருக்குல்ல, 5 ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இந்த 5 ஆர்பிட்டலுக்குமே ஒரே அளவு எனர்ஜி தான் இருக்கு. அதனால அதை ஈக்குவேலன்ட்னு சொல்லுவோம். சரி சமம்னு. இப்போ 3Dல பாத்தீங்கன்னா 5 ஆர்பிட்டல் இருக்கா, இந்த 5 ஆர்பிட்டலுக்கு ஒரே அளவு எனர்ஜி. இந்த 5 ஆர்பிட்டல் ஆற்றலுமே ஒன்னா இருக்கும். அதனால இது எல்லாத்துக்கும் பேரு ஒரு ஈக்குவேலன்ட் ஆர்பிட்டல். ஒவ்வொரு ஆர்பிட்டலும் ஒவ்வொன்றுத்துக்குள்ள சமமா இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு டீஜெனரேட்டா இருக்கிற ஆர்பிட்டல்ஸ் வந்து பாதியா ஃபில்லா இருந்தாவோ, இந்த மாதிரி எல்லாமே இந்த எல்லாத்துலயுமே ஒரே ஒரு மட்டும் இருக்கு, ஹாஃப் ஃபில்லா இருக்கு. இப்ப இதுல 10 இருக்கலாம், 10 இல்லாம 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 இருந்தாலோ இல்லாட்டி 10 எலக்ட்ரான் இருந்தாலோ மொத்தமா ஃபில்லா இருந்தாலோ அது அதிக ஸ்டேபிளா இருக்கும். அதோட ஆற்றல் குறைஞ்சிரும். அதாவது அது இன்னும் சாந்தமா அமைதியா இருக்கும். ரைட்? இது எல்லாமே அந்த ஹன்ஸ் ரூலோட இது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி சொல்லலாம். இந்த ஹன்ஸ் ரூல் ஃபாலோ பண்றதுனால அந்த எனர்ஜி கம்மியாகுது. அந்த எனர்ஜி கம்மியா இருந்தா அந்த ஆட்டம்க்கு பிடிக்கும். அதனால அந்த எனர்ஜி கம்மியா இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு அது போக ட்ரை பண்ணும். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள்ல முன்னாடி இருக்கிற ஆர்பிட் ஒரு எலக்ட்ரான் எடுத்து அது வச்சுக்கும். அதனால என்ன ஆகுது, அந்த ஒரு பெரிய ஆர்பிட்டல் ஸ்டேபிள் ஆகுது. ஓகே, சரி. இந்த எஃபெக்ட் இஸ் மோர் டாமினன்ட் இன் டிஎன்எஸ் சப்ஷெல். இதை நம்ம பொதுவா பி சப்ஷெல், எஸ் சப்ஷெல்ல பாக்குறது கஷ்டம். ஏன்னா அதுல இருக்கிறதே கம்மியா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான். ஆனா டி சப்ஷெல்ல பாத்தீங்க, எஃப் சப்ஷெல்ல டில 10 எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கு பதிலா 5 இருந்தா ஸ்டேபிளா இருக்கும்.
எஃப் சப்ஷெல்ல பாத்தீங்கன்னா 14 எலக்ட்ரான் இருக்கணும். அதுக்கு பதிலா 7 எலக்ட்ரான் இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, சரி. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரோமியம்ன்றது தான் அந்த 24 எலக்ட்ரான் இருக்கிற அந்த தனிமம். அதுல பாத்தீங்கன்னா 3Dல இந்த 4s இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்து 3D வச்சுக்கும். அதே மாதிரி காப்பருக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காப்பர்ல 29 எலக்ட்ரான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டி சப்ஷெல் வந்துட்டு டி சப்ஷெல்ல 9 எலக்ட்ரான் இருக்கும். சாரி 9 எலக்ட்ரான் இருக்கும். அதனால அதுக்கு இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்டேபிள் ஆயிடும். அதனால என்ன பண்ணுது, அது பக்கத்துல இருக்கிற அந்த 4s ஆர்பிட்டல்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை கடன் வாங்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்குல்ல, இந்த ஒரு எலக்ட்ரானுக்கு அதுக்கு ஒரு பஞ்சமா இருக்கு. அதனால முன்னாடி இருக்க அந்த 4sல இருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்து அது இங்க வச்சுக்கும். அதனாலதான் கான்ஃபிகரேஷன் வந்து 4s1 3d10 எழுதிருவோம் அதுக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம கோர்ஸ் ஓவர். ஆனா நம்ம இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணிப்போம். அந்த ஒரு டாபிக் என்னன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். நம்ம வந்து இது எப்படி சொன்னோம், போன கிளாஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஹைட்ரஜன் ஆர்பிட் அந்த போர் மாதிரியில என்ன பார்த்தோம்னா, ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு அது இறங்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இன்னொரு ஆர்பிட் வருதுன்னா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை வெளியேற்றும். அந்த வெளியேற்றுறத வந்து நம்ம என்ன பண்றோம், கேட்ச் பண்றோம். நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆற்றல் வெளியில வருது. அதை நம்ம ஒரு இதுல போடுறோம். ஒரு நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த இந்த அளவு ஆற்றல் வெளியே வந்திருக்கு அப்படின்றத நம்ம அப்படியே ஒரு பார்த்தா ஒரு லைனா தான் பார்ப்போம். ஒரு லைனா தான் தெரியும். அது பேர் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அதாவது இது அலைக்கோடுகள்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு லைன் மட்டும் தெரியும். ஏன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் மட்டும்தான் அது வெளியேற்ற முடியும். ஒரு ஆர்பிட் இன்னொரு ஆர்பிட் வர்றப்போ. ரைட்டா? இதை நம்ம எப்படி வரைவோம்? இதை நான் எப்படி வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இதெல்லாம் ஒரு 4 லைன் இப்படி வரைஞ்சுக்கோங்க. இது n is equal to 1, n is equal to 2, n is equal to 3, n is equal to 4. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் எங்க இருக்கு? சப்போஸ் இந்த 2வது சப்ஷெல் இருக்குன்னு வச்சுப்போம். சாரி 2வது ஆர்பிட்ல இருக்குன்னு வச்சுப்போம். 2வது வட்டத்துல இருக்குன்னு வச்சுப்போம். 2வது வட்டத்துல இருந்து முதல் வட்டத்துக்கு வரப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றலை வெளியேற்றும். அப்போ என்ன நடக்கும்? ஒரு ஒரு கோடு தெரிய வரும். அந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம்னா அந்த அலை அது இந்த அலைக்கற்றையில வந்து ஒரு கோடு தெரிய வரும். அடுத்து n ஈக்குவல் டு 3ல இருந்து n ஈக்குவல் டு 1 வச்சுக்கோங்க. அதாவது 3வது வட்டத்துல இருந்து முதல் வட்டத்துல வரப்போ அது ஒரு கோடு தெரியும். 4வதுல இருந்து முதலுக்கு வரப்போ ஒரு கோடு தெரியும். இப்போ என்னென்ன கோடெல்லாம் வந்து ஏதோ ஒரு பெரிய தூரமா இருக்கிற வட்டத்துல இருந்து வட்டம் அதாவது n is equal to 1க்கு வருதோ அது எல்லாத்துக்கும் பேரு லைமன் சீரிஸ். இதுக்கு பேர் தான் லைமன் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே ஏதோ ஒண்ணு 2வது வட்டத்திலே வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து நின்றுச்சுன்னா அது எல்லாத்துக்கும் பேரு பால்மர் சீரிஸ். அடுத்து 3வது வட்டத்துல இருந்துச்சுன்னா பேஷன் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து அதுக்கு அடுத்து 4வது என்ன பிராக்கெட், அதுக்கு மேல போச்சுன்னா பி ஃபண்ட். அதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வந்துருச்சுல்ல, இப்போ வந்துட்டு இதுக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் லைன். இதான் முதல் லைன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன், இது லாஸ்ட் லைன். இந்த குட்டியா இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து லாஸ்ட் லைன். அப்ப அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட். இது லைமன் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லைன், லைமன் சீரிஸோட கடைசி லைன். பால்மர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லைன், கடைசி லைன். அதே மாதிரி நம்ம மற்ற சீரிஸ்லாமும் சொல்லலாம். அடுத்து இந்த ஆற்றல் எல்லாம் பாத்தீங்கல்ல, இந்த ஆற்றல் இந்த லைமன் சீரிஸ் இருக்கிற அந்த ஆற்றல் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய அதோடைய அலை நீளம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு அல்ட்ரா வயலட்ன்ற அந்த ரீஜன்ல இருக்கும். அதே பால்மருக்கு அந்த பால்மர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றத்தோடைய அந்த வேவ் லென்த் வந்துட்டு நம்ம விசிபிள் லைட், அதாவது ரெட்ல இருந்து வயலட்டுக்குள்ள இருக்கும். ஓகே, இப்போ ரெட்ன்ற அந்த கலருக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான அலை நீளம். அது அதோடைய வேவ் லென்த் இருக்கிறதுலே ரெட்டுக்கு தான் அதிகம், வயலட்டுக்கு இருக்கிறதுலே கம்மி. ஸோ யாராவது ரெட் என்னன்னு சொன்னாங்கன்னா எந்த இதுக்கு அதிகமான வேவ் லென்த் இருக்கோ அதுதான் நம்ம கணக்கெடுக்கணும்.
ஓகே. அதுக்கப்புறம் சில கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான தேவை என்னன்னா, நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு விஷயம் ஐசோடயாஃபர்ஸ்ன்ற ஒரு நம்ம இந்த ஐசோபார், ஐசோடோப்லாம் பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா விஷயம் என்னன்னா, ஐசோடயாஃபர். ஐசோடயாஃபர்ங்கிறது என்னன்னா, ஏதோ 2 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஆட்டம்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் P, அப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் N. நம்ம P மைனஸ் Nஓட வேல்யூ பண்ண வச்சுக்கோங்களேன், அது 2மே சேமா இருந்தது. 2 ஆட்டம்க்கும் சேமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்பன்னா அது ஐசோடயாஃபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ ஏதோ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு ஆட்டம் எடுத்துப்போம். அதுல வந்துட்டு சப்போஸ் 10 புரோட்டான் இருக்கு. 11 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். 10 புரோட்டான், 11 நியூட்ரான். இன்னொரு ஆட்டம்ல 20 புரோட்டான் இருக்கு. இது 21 நியூட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப நான் இங்க 2யும் நான் டிஃபரன்ஸ் பண்ணேன்னா, என்ட்ட P மைனஸ்னா N-P எல்லாம் ஒண்ணு. அது ஒரு பெரிய மாற்றம் வராது. இப்போ N-P நான் பண்ணா ஒரு N-P 11-10 வந்து இங்க 1. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் 21 - 20 1. சோ இந்த 2 ஆட்டம் ஹைப்போதெட்டிக்கல் ஆட்டம் A, ஹைப்போதெட்டிக்கல் ஆட்டம் B. அதாவது இது 2மே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் A, Bன்னு இந்த மாரி 10 புரோட்டான் இருந்து 11 நியூட்ரான் இருக்க ஆட்டம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த மாரி இந்த 2 ஆட்டம் தான் 2மே ஐசோடயாஃபர்ன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போலாம். ஓகே, முதல்ல பார்க்கலாம். ஒரு ஆட்டம்க்கும் அட்டாமிக் நியூக்ளியஸ்க்கும், அதாவது ஒரு அணுக்கும் அதோடைய கருவுக்கும் உடைய அது ஒவ்வொன்னுத்தோடைய ஆரம் எவ்வளோ? அதாவது அது என்ன மாதிரி இருக்கும்? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ என்னன்னா, பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஒரு ஆட்டம், அதாவது ஒரு அந்த ஆட்டமுடைய ஒரு ரேடியஸ், அதாவது அந்த எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸ் விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கோ, அதை பார்த்தீங்கன்னா 10^10 அளவுக்கு இருக்கும். ஆனா அதோடைய நியூக்ளியஸ் வந்துட்டு எப்பவுமே இருக்கறதுலே ரொம்ப கம்மி. 10^-15ல இருக்கும்னு நம்ம சொன்னோம். 10^-15 மீட்டர்ல இருக்குன்னு சொன்னோம். நம்மளுக்கு இதே டவுட் வந்துச்சு. எப்படின்னா நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். நியூக்ளியஸ் எப்பவுமே இருக்கறதுலே குட்டி 10^-15 மீட்டர்ஸ். ரைட்டா? சோ அந்த மாதிரி சொல்லிடலாம். இது நம்ம எனக்கு ஆனா வந்து ஆட்டமோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் எனக்கு சரியா சொல்ல தெரியல. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2வது பகுதியை மட்டும் பாருங்க. இது எல்லாமே தான் வந்து நியூக்ளியஸ பத்தி பேசுது. அந்த கருவை பத்தி பேசுது. அதுல 10^-15 மீட்டர்னு ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. சோ இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்ட். அந்த மாதிரி கூட நம்ம இந்த ஆன்சர் கேள்விக்கு பதில் சொல்லலாம். சில நேரம் நமக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா, நம்ம பயந்து அந்த கொஸ்டினை விடாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் நம்ம கவனிச்சு பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லதா இருக்கும். ஓகே. அடுத்து ஒரு ஆட்டம் இருக்கு. ஒரு அணு இருக்கு. அந்த அணுல என்னன்னா, ஒரு நியூட்ரான், அந்த நியூட்ரானுக்கு கருதப்படுற அ மாஸ் எவ்வளோ இருக்கோ, அது வந்துட்டு சப்போஸ் பாதி ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரானுக்கு கருதப்படுற மாஸ் வந்து நான் 2 மடங்கு ஆக்கிட்டேன்னா, அந்த கார்பனோட ஆட்டமோடைய மொத்த மாஸ் எவ்வளவா மாறும்? அதுதான். இப்ப எப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம் போன கிளாஸ்ல, ஒரு எலக்ட்ரானோட மாஸ் வந்து ஒரு புரோட்டானும், நியூட்ரானோட 2000 மடங்கு கம்மின்னு பார்த்தோம். அதாவது ஒரு எலக்ட்ரானோட மாஸ நான் ஒரு ஆட்டம் பண்ணேன்னா, ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. அதனால இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த நியூட்ரானுடைய மாஸ் வந்து பாதியா மாறிடுச்சு. பாதியா மாறிடுச்சுன்னா, அத வந்து அந்த கார்பன் ஆட்டோடைய மாஸ் ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். அது குறைஞ்சதுன்னா அந்த கார்பன் ஆட்டோட மாஸ் குறையுது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு எலக்ட்ரானோட மாஸ் 2 மடங்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது 2 மடங்கு ஆறதுனால அந்த ஆட்டம் அந்த அணுவோட மாஸ் பெரிய அளவுல மாறாது. அதனால நம்ம என்ன சொல்லலாம், வெறுமனே அந்த நியூட்ரானோட மாற்றத்த மட்டும் நம்ம கணக்கெடுத்து அந்த கார்பன் ஆட்டமோட மாஸ் பாதியா மாறுது. அதாவது 25% குறையுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6+6 அதாவது மாஸ் வந்து புரோட்டானோட மாஸ், அப்புறம் நியூட்ரானோட மாஸ் கணக்கெடுத்தோம்னா 6+6 இருந்தது முதல்ல. இப்ப என்ன ஆகுது? 6+3 மாறுது. 3ங்கிறது ஏன்? நியூட்ரானுக்கு குடுக்க போற மாஸ நான் பாதியா ஆக்கிட்டேன். ஆனா எலக்ட்ரானோட மாஸ் வந்து மாற்றுறதுனால நோ சேஞ்ச். ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால அது இப்ப ஃபைனலா நமக்கு 9 வந்துருச்சு. அது எவ்வளோ அளவு குறைஞ்சிருக்கு? 25% ஆயிடுச்சு. அதனால 25% குறைஞ்சிருக்கு. ரெட்யூஸ்ட் பை 20. ஓகே. நெறைய எலமெண்ட்ஸ்க்கு அதாவது நெறைய தனிமங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து
ஒரு குறிப்பிட்ட நம்பரா இருக்காது. ஒரு ஃபிக்ஸ்டு நம்பரா இருக்காது. அது என்னவா இருக்கும்? டெசிமல் வச்சு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா, ஒவ்வொன்னத்துக்குமே வந்து ஐசோடோப்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்த அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆவரேஜ் மாரி போட்டு எடுத்தோம். அந்த ஆவரேஜ் மாரி போட்டு எடுக்கிறதுனால தான், அது எதுக்குமே வந்துட்டு குறிப்பிட்ட அளவு மாஸ் இல்லன்னு குறிப்பிட்ட அளவு மாசு இல்ல. ஏதோ ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்றதுனால, அதோடைய மாஸ் வந்து டெசிமல்ல தான் இருக்கு. ஓகே. அடுத்து ரூதர்ஃபோர்டுடைய ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஆல்ஃபா துகள் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன அத வச்சு என்ன முடிவு எடுத்தாங்க? மாஸ் எனர்ஜி சம்மந்தப்பட்டதா? இல்ல. நியூட்ரான்ஸ் ஆர் பரீட் டீப் இன்சைட் நியூக்ளியஸா? மேபி. அவங்க ஆனா என்ன சொல்லி இது தப்பு. ஆனா அவங்க கண்டுபிடிச்ச காலத்துல நியூட்ரான் ஒண்ணு இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது. சரி அதுவும் தப்பு. அடுத்து எலக்ட்ரான்ஸ் ஆக்கியூபை ஸ்பேஸ் அரவுண்ட் நியூக்ளியஸ். அந்த கருவ சுத்தி இருக்கிற ஒரு இடத்துல தான் எலக்ட்ரான் எங்கேயோ இருக்குன்றது இதுல கண்டுபிடிச்சாங்க. ஏன்? அவங்க ஏதோ ஒண்ணு தூக்கி சுடுறப்போ, நெறைய அந்த ஆல்ஃபா துகள சுடுறப்போ, நெறைய நெறைய ஆல்ஃபா துகள் வந்து நேரா அது வழியா வெளில போயிடுச்சு. எதுலயும் பெரிய அதோடைய வழியில பெரிய மாற்றமே இல்ல. அதனால என்ன சொல்ட்டாங்க? அந்த நியூக்ளியஸ் அந்த கருங்கிறது ரொம்ப குட்டியா ஆட்டம் உள்ள இருக்கு. எலக்ட்ரானுங்க சுத்தி வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எலக்ட்ரான் ஆக்கியூபைஸ் ஸ்பேஸ் அரவுண்ட் நியூக்ளியஸ். சரி. அடுத்து ஒரு ஃபோட்டான் ஆஃப் லைட் வேவ்லென்த் 6000 ஆங்ஸ்ட்ரோம். அதாவது ஏதோ ஒரு ஃபோட்டானுக்கு 6000 ஆங்ஸ்ட்ரோம் இருக்கிற அது அலைநீளம் இருக்கு. அப்ப அத வந்து அது அதோடைய ஆற்றல் வந்து ஈன்னு வச்சுப்போம். அதே இப்ப ஏதோ ஒரு ஃபோட்டானுக்கு வந்து 4E அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்தா, அதோடைய வேவ் லென்த் எவ்வளோ? அத எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம என்ன பார்த்தோம் போன கிளாஸ்ல? E இஸ் ஈக்குவல் டூ hc பை லாம்ப்டான்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? E இப்ப நான் இத இங்க போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். hcங்கிறது ஃபிக்ஸ்டு. எதுக்குமே மாறாது. லாம்ப்டா மட்டும் தான் மாறும். ஸோ E1 இன்டு லாம்ப்டா1 அதாவது E லாம்ப்டா இஸ் ஈக்குவல் டூ hc. எல்லாத்துக்குமே இது ஃபிக்ஸ்டு. அதனால நான் E1 லாம்ப்டா1 ஈக்குவல் டூ E2 லாம்ப்டா2 இந்த மாரி எழுதலாம். இப்படியே நான் எழுதுறப்ப என்ன வந்துருச்சு? முதல்ல எனக்கு E இருந்தது. அடுத்து லாம்ப்டா இருந்தது. அடுத்து என்னாச்சு? 4E ஆயிடுச்சு. அடுத்து லாம்ப்டா2ன்னு ஒண்ணு இருந்தது. அப்புறம் என்ன எழுதலாம்? இந்த Eயும் 2 பக்கம் அடிச்சுட்டேன்னா, லாம்ப்டா பை 4 ஈக்குவல் டூ லாம்ப்டா2ன்னு வந்துரும். சரி. ஓகே. அப்போ இங்க லாம்ப்டா பை 4 பண்ணா 6000 பை 4 1000. அடுத்து கால்குலேட் த வேவ்லென்த் ஆஃப் a helium atom whose speed is equal to root mean square speed at 293. ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹீலியம் ஆட்டம் இருக்கு. அந்த ஹீலியம் ஆட்டம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வேகத்துல போய்க்கிட்டு இருக்கு. அதோட டெம்பரேச்சர் அது என்ன டெம்பரேச்சர்ல போய்க்கிட்டு இருக்குன்னா, 293 கெல்வின். பார்த்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அளவெடுக்கிற யூனிட் பேரு கெல்வின். 293 கெல்வின்ல போய்க்கிட்டு இருக்கு. அப்போ அது எவ்வளோ எழுத போகுதுன்னா, அதோடைய ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். அதாவது அதோடைய வர்க்க மூல சராசரியான வேகத்துல அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல அதுக்கு அந்த மாரி ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேகத்துல போய்க்கிட்டு இருக்கு. அந்த வேகத்துல இது போய்க்கிட்டு இருக்கப்போ அதோட வேவ் லென்த் என்ன? இங்க நம்ம வந்து டிப்ரோக்லியோட அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த வேவ் அந்த டிப்ரோலி வேவ் லென்த். லாம்ப்டா இஸ் ஈக்குவல் டூ h பை t. அதாவது ஈக்குவல் டூ h பை mv. இந்த v யோட வேல்யூ தான் அவங்க குடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. இந்த மாரி ஒரு இந்த rங்கிறதோட வேல்யூ இந்த r ஓட வேல்யூ அவங்க குடுத்துருக்கணும். r ஓட வேல்யூ வந்து 8.314 இந்த ஒரு வேல்யூ நம்ம போடுவோம். இது ஏன் நம்ம போடுறோங்கிறத போக போக கத்துப்போம். இத நம்ம எல்லாம் உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த v யோட வேல்யூக்குள்ள நம்ம இதெல்லாம் போட்டு, அப்புறம் h பை mன்ற வேல்யூ போட்டோம்னா, நம்மளுக்கு அந்த இந்த வெலாசிட்டி கிடைச்சிடும். அப்புறம் அந்த வேவ் அந்த அந்த டி ப்ரோக்லி வேவ் லென்த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்புறம் ஒரு ஹீலியம் ஆட்டமோட மாஸ் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஒரு மோலுக்கு வந்து எவ்வளோ மாஸ் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சா, அத நம்ம அந்த மாஸ் நம்ம அவகாட்ரோ நம்பரால டிவைட் பண்ணோம்னா வரது தான் அந்த ஒரு ஆட்டமோட வச்சு நம்ம ஓகே. அடுத்து வொர்க் ஃபங்ஷன்ற ஒரு இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மொதல் கிளாஸ்ல பார்த்தோம். அது வொர்க் ஃபங்ஷன் ஒரு மெட்டல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி தாண்டுனா தான் அந்த எலக்ட்ரான் வெளியில வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த வொர்க் ஃபங்ஷனோட வேல்யூ வெவ்வேறு மெட்டலுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு ஒரு 300 நானோமீட்டர் இருக்கிற வேவ் லென்த்தோட ஒரு லைட்ட வந்து நான் அந்த மெட்டல் மேல அடிச்சேன்னா, எது எதுக்கெல்லாம் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தெரிய வரும்
அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணோம், இந்த E = hc/λ அதே ஃபார்முலா தான். ஆனா இது ஜூல்ல இருக்கு. நம்ம என்ன சொல்லிட்டோம், 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1.6 × 10⁻19 ஜூல்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அதனால என்ன ஆகும், நான் வந்து 1 ஜூல் கண்டுபிடிக்கணும்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை 1.6 × 10⁻19 நான் பண்ணிடுவேன். எனக்கு அதனால அதோட எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிடும். அதத்தான் அவங்க இங்க பண்ணியிருக்காங்க. அத பண்ணி அவங்க எவ்வளோ எனர்ஜி உள்ள வருதுன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அதே இப்ப இந்த வர எனர்ஜி 4.14 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 4.14 எலக்ட்ரான் வோல்ட்ட விட எதோட வொர்க் ஃபங்ஷன்லாம் கம்மியா இருக்கோ, அதுல தான் இந்த எமிஷன் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். அத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்து என்ன சொல்லிட்டேன், அடுத்த கொஸ்டின பார்ப்போம். இப்ப வந்து 25 வாட் பல்ப் ஒண்ணு இருக்கு. இந்த 25 வாட் பல்ப் வந்துட்டு 25 வாட்ன்றது என்னது? 25 ஜூல் 1 செகண்ட்ல குடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ 25 ஜூல நான் வந்து எனர்ஜியா மாத்தணும். இப்போ 0.57 மைக்ரோமீட்டர்ன்றத அந்த அளவுக்கு அலை நீளம் வச்சிருக்கிற அந்த ஒரு லைட் வந்து லைட் வெளில விடுறப்போ எவ்வளோ எனர்ஜி? ஸோ ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ அலைநீளம் இருக்கிற ஒரு லைட் பார்ட்டிகிளோட எனர்ஜிய நம்ம கண்டுபிடிச்சுட்டு, அதாவது ஒரு ஃபோட்டான் எனர்ஜி கண்டுபிடிச்சுட்டு, அத நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா 25 ஜூல்ஸ் வரணும். இதத்தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நம்ம வந்து போன கிளாஸ் இந்த ஃபார்முலாவ பார்த்தோம். அவங்க எனர்ஜி கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த எனர்ஜி வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதாவது எத்தன ஃபோட்டான் போயிருக்குன்றத அந்த ஆற்றலோட மல்டிப்ளை பண்றாங்க. அந்த ஆற்றலோட மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 25 வரணும். 25 ஜூல் வரணும் ஒரு செகண்ட்ல. அப்ப அத வச்சு நம்ம நம்பர் ஆஃப் எத்தன ஃபோட்டான் வெளில வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே. இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சி இருந்தா, குறிப்பிட்ட அளவு எனர்ஜி இருந்தா தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க என்ன சொல்றாங்க, அதே தான் ஒரு குறிப்பிட்ட அது எவ்வளோ வேவ் லென்த் வேணும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது 2600 ஆங்ஸ்ட்ரோம் இருக்கிற ஒரு வேவ் லென்த்த வந்து நான் அந்த மெட்டல் மேல ஷூட் பண்ணேன்னா, ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வரும். அதே எனர்ஜிய டபுள் த மடங்கு வந்தாகணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வேவ் லென்த் குடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் கைனடிக் இந்த வெளியில வர எனர்ஜி KEன்னு வச்சுக்குவோம். அந்த KE வந்துட்டு ஆ அந்த KEன்றது என்னது? உள்ள வர எனர்ஜி மைனஸ் அந்த வொர்க் ஃபங்ஷன். இப்போ நான் என்ன சொல்லிட்டாங்க, இது எனக்கு தெரியும். இத விட டபுள் த மடங்கு எனக்கு வந்தாகணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ எனர்ஜி குடுக்கணும்னு அவங்க கேட்கறாங்க. இந்த எனர்ஜி எவ்வளோன்னு கேட்கறாங்க. எனக்கு இது தெரியும். இதோட வேல்யூயும் தெரியும். அதாவது ஓகே. ஆனா இது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வந்து இத ஈக்குவேட் கூட பண்ணிக்கலாம். இத நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு என்ன ஆயிடும்? -KE இஸ் ஈக்குவல் டூ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. அவங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான லாம்ப்டாவ நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. அதனால நம்ம இந்த 2 ஈக்குவேஷன சும்மா சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு இது கிடைச்சிடும். அதாவது நம்ம எவ்வளோ எனர்ஜி குடுக்குறோம் கண்டுபிடிச்சிடலாம். அத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, என்ன வேவ் லென்த் வேணும்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி தான் நம்ம வேவ் லென்த் கண்டுபிடிக்க முடியும். அத நம்ம கண்டுபிடிச்சோம். இதே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வேற ஒரு அவங்க வந்து இந்த ஈக்குவேஷன பெருசா எழுதியிருக்காங்க. அதனால தான் நான் தனியா எழுதினேன். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். அடுத்து இன்னும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, நம்ம இந்த சாப்டர இது என்னன்னா, ஓகே. என்ன சொல்லிட்டாங்க, எனர்ஜி ரெக்வயர்ட் டூ ஸ்டாப் த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் காப்பர் பிளேட் இஸ் 0.24 எலக்ட்ரான். இந்த லாம்ப்டா இஸ் 3.7 நானோமீட்டர் வொர்க் ஃபங்ஷன். அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த காப்பர் பிளேட்ல அதே ஃபோட்டோ எலக்ட்ரிக் தான். ஒரு காப்பர் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான் வெளிய வர பார்க்கிறப்போ, அத நான் தடுக்கிறதுக்கு 0.24 எலக்ட்ரான் வோல்ட் குடுத்தாகணும். அதாவது என்ன பண்றாங்க, அந்த கைனடிக் எனர்ஜிய வந்து கம்ப்ளீட்டா அடக்குறதுக்கு 0.24 எலக்ட்ரான் வோல்ட் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி உள்ள வருது. அத வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வொர்க் ஃபங்ஷனுக்கும், கைனடிக் எனர்ஜிக்கும் நம்ம பிரிக்கிறோம்ன்றத நம்ம போன கிளாஸ்ல இப்ப அதான் என்ன பண்றோம், இத அடக்குறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது இந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த கைனடிக் எனர்ஜிய கைனடிக் ஆற்றல தடுக்கணும். அதே அளவு ஆற்றல் தான் நம்ம குடுத்தாகணும். அந்த ஆற்றல் நம்ம எவ்வளோ குடுக்குறோம்னு நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். அதாவது குடுத்துட்டாங்க. 0.24 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் நான் குடுத்தேன்னா, அந்த எலக்ட்ரான நம்ம தடுக்க முடியும்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து
இதை வேற நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நம்ம E is equal to hc by lambda. இந்த ஃபார்ம்ல தெரியும், நமக்கு லாம்டா கொடுத்துட்டாங்க. சிங்கிறத வேல்யூ எப்பவுமே ஃபிக்ஸ்டு 3 into 10 power 8 meters per second. இந்த ஹெச்சோட வேல்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் எனர்ஜி அப்சார்ப். இவங்க ஏன் இதை இவி நாட்னு எழுதுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இவி நாட்டுங்கிறது அவங்க ஒரு வோல்டேஜே கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இந்த என்ன சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க கொஸ்டின்ல 0.24 எலக்ட்ரான் வோல்ட் வந்து எனர்ஜி கொடுத்தாகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் 0.24 வோல்ட் தான் கொடுத்தேன், 0.24 வோல்ட் கொடுத்தோன்னே அந்த வரது எலக்ட்ரான் வரது நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது வந்துட்டு நம்ம எலக்ட்ரானோட இந்த ஈயோட மல்டிப்ளை பண்ணியாகணும். இப்போ 0.24 வோல்ட் நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு ஆற்றல் அதுக்கு சமமா எவ்வளவு ஆற்றல் கொடுத்துருக்காங்கன்னா 0.24 எலக்ட்ரான் வோல்ட். அப்படியே அந்த ஈ நான் முன்னாடி போட்டுக்கிறோம். இப்போ நான் 5 வோல்ட் சப்ளை 5 வோல்ட் நான் கொடுத்தாகணும் அப்படின்னா 5 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல், அதுக்கு அதோட அர்த்தம் 5 எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதேதான் அவங்க இப்ப இந்த இந்த கொடுக்குற ஆற்றல் வந்து அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜிக்கு சமமா இருக்கணும். அப்பதான் அது நிற்கும். ரைட். அப்புறம் இந்த வி நாட்ன்றது அந்த ஒரு வோல்டேஜ் கொடுத்தோம்னு சொல்றாங்கல்ல, அந்த வோல்டேஜுக்கு பேரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதாவது அந்த ஒரு எலக்ட்ரானை நிறுத்துறதுக்கு தேவைப்படுற பொட்டன்ஷியல் வி நாட், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு எனர்ஜி வந்து இருக்கு. அப்போ இந்த எனர்ஜி வந்துட்டு அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கும் அந்த கைனடிக் எனர்ஜி போது நமக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் தடுக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தெரியுமோ அதான் கைனடிக் எனர்ஜிக்கு, அது கைனடிக் எனர்ஜிக்கு சமமா இருக்கும். அதனால 0.24 எலக்ட்ரான். இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வந்துடும் 4.65 எலக்ட்ரான் வந்துடும். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு 5th ஆர்பிட்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு ஒரு எலக்ட்ரான் நம்ம எக்ஸைட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை ஸ்பெக்ட்ரல் லைன் வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவே டைரக்டா பார்த்தோம் அன்னைக்கு. n into n minus 1/2ன்னு பார்த்தோம். சாரி, என்ன கொடுத்துட்டாங்க, n வந்து இங்க 5. அப்போ 5 into 5 minus 1/2 10. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம சொல்லிட்டோம் n is equal to 1க்கு வருது, அதனால நம்ம இந்த ஃபார்முலா சொல்றோம். அதே சப்போஸ் இப்போ ரெண்டு வேற ஷெல் n1ல இருந்து n2க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், இதே ஃபார்முலால டெல்டா n into டெல்டா n plus 1 divided by 2. இந்த டெல்டா என்னங்கிறது n2 minus n1 எது பெருசோ. இப்போ n2 பெருசுனா n2 முதல்ல போடணும், n1 பெருசுனா n1 முதல்ல போடணும். ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதுக்கு போதே நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா n2 வந்து 5, n1 வந்து 1. அதே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்முலா. நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே n equal to 1க்கு இறங்கும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து how many times does the electron go around the first Bohr's orbit of hydrogen in 1 second? ஒரே செகண்ட்ல ஹைட்ரஜனோடைய போர்ஸ் ஆர்பிட், ஃபர்ஸ்ட் போர்ஸ் ஆர்பிட், போர் ஆர்பிட்டை, அதாவது இந்த போர் மாதிரியில இருக்கிற அந்த ஆர்பிட்டை ஒரு எலக்ட்ரான் ஒரே செகண்ட்ல எத்தனை வாட்டி சுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதை எப்படி கண்டுபிடிப்போம், இந்த மாதிரி அதை சுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுத்துது, அதோடைய அது எப்படி பண்ணுவோம், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அதே தான் இங்கேயும் போட போறோம். டைம் டிஸ்டன்ஸ்ன்றது 2π ரேடியஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது நம்ம அது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட்ல சுத்துற எலக்ட்ரானோட வேகம் என்னன்றதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து டோட்டல் டைம், அதாவது ஒரு சுத்துறதுக்கு இவ்வளவு டைம் எடுக்க நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஒரே செகண்ட்ல எத்தனை வாட்டி சுத்தும் அது நம்ம கண்டுபிடிக்கிறது 1/t. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா முதல்ல நம்ம படிச்சிருக்கோம். டைம் பீரியட் ஒன்று இருக்கும், ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு, நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1/t. ஓகே, அதாவது v/2π. அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு t செகண்ட்ஸ்ல அது ஒரு ரவுண்ட் அடிக்குது. அது என்ன அர்த்தம், ஒரு செகண்ட்ல 1/t ரவுண்ட் அடிச்சிருக்கோம். அதே தான் இங்க 1/t ஓட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா ஒரு செகண்ட்ல இத்தனை ரவுண்ட் அடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றது தான். இவங்க 2πe²h அதெல்லாம் போறாங்க. அதை பத்திலாம் நம்ம அதை பத்தி அதை நம்ம தேவையில்லாம எடுத்துக்க வேணாம். 2.16 into 10⁻6 into
Z/n இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து அந்த ரேடியஸ்க்கு 0.529 இத நான் ஆங்ஸ்ட்ராம்ல எழுதுறதுனால 10⁻10ன்னு நான் போடுவேன். இந்த 0.529 போடுவேன். இன்டு n²/z. அதே இப்ப நீங்க பிக்கோமீட்டர் யூஸ் பண்றீங்க. 52.9 பிக்கோமீட்டர்ன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 0.529 × 10⁻10 இல்ல 52.9 × 10⁻12 அதுக்கு 10 அது பிரச்சனை இல்ல. ஓகே. நம்ம இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இது ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த வேல்யூ நான் எழுதி மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறது கொஞ்சம் டைம் கன்ஸ்யூமிங். ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஓகே. அப்ப அதே நம்ம ஃபார்முலா V/2πr போட்டுருக்கோம். அதே நம்ம V/2πr வந்து நம்ம வேல்யூவா வச்சு போட்டுட்டோம்னா, நம்மளுக்கு மிச்சம் வர அந்த இத டிவைட் பண்ணி வரது தான் வந்துட்டு ஒரே செகண்ட்ல எத்தனை ரவுண்ட் அடிக்கும். சரி. which hydrogen like species will have the same radius as Bohr orbit of hydrogen atom? இவங்க இங்க வெறும்ன போர் ஆர்பிட்ன்னு குடுத்திருக்காங்க. இந்த போர் ஆர்பிட்ன்னு வெறும்ன குடுத்தாங்கன்னா, அது அர்த்தம் என்னன்னா, மொத அதாவது ஹைட்ரஜனுடைய மொத ஆர்பிட்ல என்ன 0.522 n²/z இல்ல. ஹைட்ரஜன்ல Z-ம் 1 மொத ஆர்பிட்னா N-ம் 1. ஸோ இந்த போர் ஆர்பிட்ங்கிறது R0ன்னு எழுதுவோம். இஸ் ஈக்குவல் டூ 0.529 ஆங்ஸ்ட்ராம் இல்லாட்டி 0.529 இன்டு 10⁻−10 மீட்டர். ஓகே. இந்த வேல்யூவ நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஷன்ல குடுத்திருக்க இந்த 4 ஸ்பீஷீஸ்ல இந்த இந்த ரேடியஸோட ஃபார்முலால எந்தெந்த இதுக்கு நான் போட்டேன்னா, எனக்கு இந்த போர் ஆர்பிட்க்கு ஈக்குவலா வரும். இப்ப லித்தியம்னா அதுல Z வேல்யூ 3, பெரிலியம்னா 4, ஹீலியம்னா 2. அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தேன்னா, எதுக்கு வந்து சேம் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்பதான் நம்ம ஒவ்வொன்னுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம்னா, பெரிலியம்க்கு n = 2ஆ இருந்ததுன்னா, அது போர் ஆர்பிட்க்கு சமம். இவங்க இங்க பண்றாங்க பாருங்க. இது நம்ம இவ்வளவு பெருசா பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 0.529 × n²/z நம்ம போட்டனாலே, அத ஞாபகம் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம எந்த ப்ராப்ளம் வேணா சால்வ் பண்ணலாம். ஓகே. இப்போ Bohr series of lines of hydrogen spectrum. The third line from the red end corresponds to which of the following intraorbital jet for electrons of Bohr's orbit? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ல எந்த ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்க்கு எலக்ட்ரான் குதிச்சுதுன்னா, அதோடைய வெளில வர அந்த ஆற்றல வந்து நான் ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல புடிச்சா, அதுக்கு ஒரு லைன் வரும்னு சொன்னேன்ல. அதோட அலைக்கோடு வருதுன்னு சொன்னேன்ல. அந்த அலைக்கோடு வந்துட்டு சிவப்பு அலைக்கோடுல இருந்து 3வது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன சொல்லிட்டாங்க? சிவப்புல இருந்து 3வதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட கலர் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொன்னோம்? விசிபிளா என்னென்ன கலர்லாம் தெரியுதோ அது பால்மர் சீரிஸ் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னோம். பால்மர் சீரிஸ் என்னன்னு சொன்னோம்? 2வது ஆர்பிட்ல தான் எலக்ட்ரான் எங்க இருந்தோ 2வது ஆர்பிட் வந்து இறங்கணும். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 2வது ஆப்ஷன நம்ம எடுத்துடலாம். அந்த 2வது ஆப்ஷன் நம்ம எடுத்துடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2 to 5 நம்ம 2 to 5 எலக்ட்ரான் எனர்ஜி வாங்கிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இப்ப என்னன்னா 2 to 5 நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எனர்ஜி வந்து வாங்கும். அப்போ அதோடைய லைட் வந்து அதாவது அதுக்கு தேவைப்பட்ட எனர்ஜி நம்மளால வெளிய தேவைப்படாது. நம்ம உள்ள வாங்கி அதாவது நான் எனர்ஜி அதுக்கு குடுத்தா தான் அது 2ல இருந்து 5க்கு போகும். அதே 5ல இருந்து அந்த n = 5ல இருந்து n = 2க்கு இறங்குனா தான் நம்மளுக்கு எனர்ஜி வெளிய தெரியும். ஸோ, நான் 2 to 5 நான் ஏன் கணக்கெடுக்கவே இல்லன்னா, அந்த அளவுக்கு அத நம்ம பண்ணோம்னா, நம்மளுக்கு எனர்ஜி வெளிய தெரியவே தெரியாது. 2 to 5ன்றத நம்ம எடுத்துறலாம். எலக்ட்ரான் வந்து ஏதோ ஒரு இடத்துல 2க்கு இறங்கி வந்தா தான் நம்மளுக்கு லைட் வெளிய தெரியும். சிவப்பு கலர் லைன்லேருந்து என்னமோ வந்துருக்கு அப்பதான் தெரிய வரும். சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த 3 to 2 குடுத்துட்டாங்க. 5 to 2 குடுத்துட்டாங்க. நம்ம அத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, சால்வ் பண்ணி ஒவ்வொன்னுத்துக்கும் இந்த முதல்ல வந்து வேவ் லென்த்க்கு ஒரு வேவ் நம்பருக்கும் வேவ் லென்த்க்கும் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அத நம்ம போட்டு ரெட் லைட்டோட வேவ் லென்த்தையும் அந்த வேவ் லென்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம சொல்லலாம். அது இல்லாம என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க டைரக்ட்டா இப்படி சொல்லிட்டாங்க. ஏன்? ஏன்னா 3 to 2 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கிறதுலயே கம்மியான கேப். 3க்கும் 2க்கும் ஒரே ஒரு ஆர்பிட் தான். அதனால அதோடைய எனர்ஜி ரொம்ப கம்மி. கரெக்ட்டா? அதோட ஆற்றலோட மாற்றம் வந்து ரொம்ப கம்மி. அதனால என்ன அர்த்தம்? E = hc/λ நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். E = hc/λ போட்டோம்னா,
இந்த வேல்யூ குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? இது மேல இருக்கிற 2மே ஃபிக்ஸ்டு மாறாதுன்னு தெரியும். அப்போ இந்த வேல்யூ ஏறி இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு வேவ் லென்த் ரெட் கலர் லைட்டோடைய வேவ் லென்த் வந்து இருக்கிறதுலே அதிகம்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத விட ஐ மீன் இந்த மாற்றம்க்கு தான் 3 to 2 மாறுனா மட்டும் தான் அதோடைய லைட்டோட அந்த வெளியில வர எனர்ஜியோட லைட் சிவப்பு கலர்ல இருக்கும். ஓகேவா? அதனால நம்ம எந்த வகையான கால்குலேஷனுமே போடாமலே சொல்லிடலாம். 5 to 2 இறங்குறப்போ தான் வந்துட்டு சிவப்ப விட வேற ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியிற கலர் தெரிய வரும். அதாவது 3 to 2 சிவப்பு கலர். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே அதிகமான வேவ் லென்த் வரும். அதனால நம்ம சால்வ் பண்ணாமலே சொல்லிடலாம் எங்க இருக்கு. ஓகே. என்ன சொல்லிட்டாங்க? எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஜம்ப்ஸ் ஃப்ரம் n equal to 4 to n equal to 1. நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் என்னன்னு கேட்டுட்டாங்க. அதே தான் நம்ம என்ன பண்ணோம்? 4 மைனஸ் அதாவது 4 இன்டூ 3/2 6. இந்த n இன்டூ n மைனஸ் 1 ஃபார்முலா போட்டாலே வந்துரும். n-க்கு பதிலா இங்க நம்ம 4 போட்டுருவோம். 4 இன்டூ 3/2 6. ஓகே. அடுத்து குடுத்துருக்காங்க வேவ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 15200. வேவ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பால்மர் லைன் ஆஃப் Li2 பிளஸ் அயான் இஸ் என்னன்னு கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்துட்டு லைக் அதே நம்ம ஃபார்முலால போட்டு டைரக்ட்டா எடுத்துட்டு வந்துரலாம். அது அந்த வேவ் நம்பரோட ஃபார்முலா நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அது ஒரு தப்பும் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, ஒரு வேவ் நம்பர் நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. நம்ம பால்மர் சீரிஸோடைய ஃபர்ஸ்ட் லைன்னு குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன்னா என்ன அர்த்தம்? 3ல இருந்து 2 வருது. நெறைய லைன் வருது. அதுல இருக்கிறதுலே குட்டியான லைன் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் லைன். 3 to 2ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம்? RZ2 1/9 மைனஸ் 1/4 இதோட வேலைய நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆர் 1/4 மைனஸ் 1 இத நான் கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து என்ன குடுத்துட்டாங்க? லித்தியம் உடைய ஃபர்ஸ்ட் பால்மர் லைன். இது வந்து ஹைட்ரஜனுக்கு சாரி என்னதுக்கு? ஹைட்ரஜனுக்கு. அப்ப Z ஓட வேல்யூ 1. அதே இப்ப நான் லித்தியம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். Z ஓட வேல்யூ 3. அப்ப 9 இன்டூ 1/4 மைனஸ் 1/9. இப்ப இத நான் எடுத்தேன்னா, இது பார்க்கறதுக்கு 9 இது வந்து பால்மர்ன்னு போட்டுரும். இது வந்து சாரி ஹைட்ரஜன்னு போட்டுரும், லித்தியம்னு போட்டுரும். இது பார்க்கறதுக்கு 9 இன்டூ ஹைட்ரஜன் மாரியே இருக்குல்ல. அதனால என்ன பண்ணிடுவேன், இந்த வேல்யூ என்ட்ட குடுத்துட்டான். நான் எந்த வகையான நம்பர சப்ஸ்டிட்யூட் பண்ணாம 9 இன்டூ அவன் குடுத்த வேல்யூ போட்டு நான் ஆன்ஸர் போட்டு போயிட்டே இருப்பேன். நான் அதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. இந்த வேல்யூ அவங்க வச்சுட்டு 2வது வேல்யூ அவங்க எடுத்துட்டு வராங்க. 3 ஸ்கொயர் அதாவது 3 இன்டூ 3 வந்து 9. அந்த குடுத்த வேல்யூவ 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே. வேவ் நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எமிஷன் லைன் ஆஃப் பால்மர் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஓகே. அதே டைரக்ட் ஃபார்முலால டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் லைன்னு குடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன்னா n = 3ல இருந்து n = 2க்கு இறங்கி வருதுன்னு அர்த்தம். அந்த ஒரே ஃபார்முலால அப்படியே நம்ம போட்டோம்னா ஆன்ஸர் வந்துரும். ஓகே. ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இன் லைமன் சீரிஸ் இஸ் x. அப்ப லாங்கஸ்ட் வேவ் லென்த் இன் பால்மர் சீரிஸ் ஆஃப் He plus N. ஓகே. என்ன சொல்லிட்டாங்க? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா E is equal to hc by lambda அந்த ஃபார்முலா இருக்கு. எனர்ஜியோட ஃபார்முலா அது. ஃபோட்டான் எனர்ஜி. இப்போ லாம்டா இருக்கிறதுலே கம்மியாச்சு வச்சுக்கோங்களேன். அதோட எனர்ஜி இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். ஏன்னா டினாமினேட்டர் குறைய குறைய அந்த வேல்யூ ஏறிக்கிட்டே போகும். இப்போ எனர்ஜி இருக்கிறதுலே அதிகம். எனர்ஜி இருக்கிறதுலே அதிகம்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபர்ஸ்ட் லெவலோட ஆற்றல்ல இருந்து எந்த ஆர்பிட்டோட ஆற்றல் இருக்கிற அதிகமா இருக்கோ அங்கருந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம தூரமா போக போக எனர்ஜி ஏறும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதனால என்ன அர்த்தம்? நம்ம என்ன எடுத்துப்போம், இருக்கிறதுலே கடைசியா இருக்கிற அந்த ஒரு இதுல இருந்து எலக்ட்ரான் 1 முதலாம் ஆர்பிட்டுக்கு இறங்கி வருதுன்னு அர்த்தம். அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஸோ நம்ம என்ன ஆகுதுன்னா, அந்த வேவ் நம்பர் ஃபார்முலால RZ2 இன்டூ 1 ஃபர்ஸ்ட் எங்க இறங்கி வருது? மைனஸ் 1/infinity ஸ்கொயர்ன்னு வருது. இன்ஃபினிட்டி ஸ்கொயர்ன்னு எழுதுவோம். ஏன்? நம்ம கடைசி ஆர்பிட் வந்து எத்தனாவது ஆர்பிட்டா வேணா இருக்கலாம். ரைட்டா? அதனால இருக்கிறதுலே அதிகமான ஆர்பிட் எடுக்கிறப்ப இன்ஃபினிட்டின்னு எழுதிப்பேன். ஸோ நான் ஒரு நம்பர சப்போஸ் நான் 1 வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணா 0.5. 1/4 நான் பண்ணா 0.25. நான் கீழ இருக்கிற நம்பர ஏத்திட்டே போக போக இந்த ஃபிராக்ஷனல் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நான் இத இன்ஃபினிட்டியால டிவைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் 0வா ஏதோ ஒரு நம்பர நான் இன்ஃபினிட்டியால டிவைட் பண்ணேன்னா 0வா மாறிடும். அதனால இந்த நம்பர் 0. இந்த லாஜிக்க நம்ம யூஸ் பண்ணோம்னா ஷார்ட்டஸ்ட் வேவ் கண்டுபிடிச்சலாம். இப்போ லாங்கஸ்ட் வேவ் இருந்தா இப்போ 2 கொஸ்டின் முன்னாடி தான் பார்த்தோம். லாங்கஸ்ட் வேவ் இருந்தா எனர்ஜி இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. இந்த ஆற்றலோட மாற்றம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன குடுத்தாங்க? பால்மர் சீரிஸ் லாங்கஸ்ட் வேவ்னு குடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 3வது ஷெல்ல இருந்து 2வது ஷெல்லுக்கு வருதுன்னு அர்த்தம்.
2வது ஆர் 3வது ஆர்பிட்ல 2வது ஆர்பிட் சேம் நம்பர் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை கம்பேர் பண்ணிடுவோம். அதாவது 2க்கு எக்ஸ் வேல்யூ செக் பண்ணிப்போம் எது ஈக்குவலா வருது. ஓகே. எப்படின்னா இது இந்த சாப்டர்ல வந்துட்டு நம்ம ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் வந்து நம்மளால ரொம்ப தூரம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப அதிகமான கஷ்டமான ஒரு டாபிக். அதனால நம்ம டைரக்டா கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி போர் மாதிரிலேருந்து வர இந்த ஃபார்முலாலாம் இருக்குல்ல, இந்த 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டி ப்ரோக்லி வேவ்லென்த்ல இருந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஃபார்முலா மட்டும் தான் வந்துட்டு நம்ம கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு நெறைய இடத்துல யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் சப்போஸ் யாருக்காச்சும் புரியல கஷ்டமா இருந்ததுன்னா, அத பத்தி வருத்தப்பட வேணாம். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி, அதாவது இந்த குவாண்டம் நம்பர் அட்ரஸ் குவாண்டம் எலக்ட்ரானிக் அத பத்தி, அப்புறம் இந்த போர் மாதிரின்ற அந்த போர் மாதிரிய பத்தி, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபார்முலாவெல்லாம் நெறைய வாட்டி போட்டு பார்த்து, சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, அந்த ஒரு இது எப்படி டிரைவ் பண்ணணுன்றத ஒரு வாட்டி சும்மா கிளான்ஸ் மட்டும் பாருங்க. ஆனா அது தேவைப்படாது. இந்த ஃபைனல் ஆன்சர் கடைசி ஃபார்முலாவ மட்டும் ஞாபகம் வச்சு நம்ம நெறைய சம்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணா, இந்த சாப்டர் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் இத நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சுட்டீங்கன்னா, உங்க கிளாஸ் 12ல வந்துட்டு ஒரு சில சாப்டர்ஸ் நம்ம ஈஸியாவே போயிடும். நம்ம இங்க தனியா படிச்ச இந்த ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ் தான் அவங்க தனி சாப்டராவே படிப்பாங்க. இத நம்ம ஸ்ட்ராங்கா படிச்சுட்டோம்னா, அந்த சாப்டர்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. தேங்க் யூ.